மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்றிருக்கிற பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் முனைவர் அறிவொளி அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கிற நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் மரியாதைக்குரிய குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, மாணவ செல்வங்களுக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் வழங்கி பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அஞ்சலகத்துறையினுடைய முதுநிலை மேலாளர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களே, திட்ட மேலாண் ஆதார் ஆணையத்தினுடைய இயக்குனர் தினேஷ் பாபு அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலந்தூர் மண்டல குழு தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே, அண்ணன் குணா அவர்களே, தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களே, தம்பி சீனிவாசன் அவர்களே, தம்பி நடராஜன் அவர்களே, தம்பி ஆனந்தன் அவர்களே, பூபாலன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற தொடக்கப்பள்ளி கல்வியினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீ திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக முறையில் இந்த துறையை இயக்கி இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக கல்வித்துறையில சிறந்த மாநிலம் விளங்குகிறது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். ஆக இது ஒரு நல்ல திட்டம். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வியிலே நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலம் விளங்க வேண்டும் என்பதற்காக 44,000 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிற முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியில நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பள்ளியிலேயே பயிலக்கூடிய அந்த நிலையிலேயே பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஆதார் பதிவு, அஞ்சலக வங்கி கணக்கு எண் தொடங்குதல் போன்ற நிகழ்ச்சியை இன்னைக்கு பள்ளிகளிலே தொடங்குகிறார்கள். அதுவும் முதல்ல இந்த திட்டத்தை நம்முடைய ஆலந்தூர் தொகுதியில அமைச்சரே நேராக வருகை தந்து நம்முடைய தொகுதியிலே தொடங்குவது என்பது உள்ளபடி எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக என்னுடைய தொகுதிக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த துறையில மட்டும் இல்ல, இன்றைக்கு எல்லா துறையிலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நம்முடைய மக்களுக்காக உழைத்து அனைத்து துறைகளையும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஆக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை பொறுத்தவரையிலும் இந்த நிதி ஸ்கூலை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க அரசு இவ்வளவு திட்டங்களை செய்வதற்கு காரணம் என்னன்னா, ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்கள்லாம் சிறந்த முறையில் படித்திட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு. ஆக இவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற காலங்களில நம்முடைய நிதிப்பள்ளி நம்முடைய மாணவர்கள் அதிகமான தேர்ச்சி விகிதத்தை பெற்று இந்த பள்ளிக்கு நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை தேடி தந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.